அநேக நேரத்தில் நாம் ஒருவர் வாழ்க்கையை திருத்துகிறோம், மாற்றி அமைக்கிறோம் என்று சொல்லி நாமே அவர்களுக்கு கெடுதலாக மாறுவோம். எப்படி? அப்பனா நம்ம திருத்தவே கூடாதா ஒருத்தரை? ஒருவரை அவமானத்திற்கு உள்ளாக்காமல் திருத்த முடிந்தால் திருத்தலாம். If you can correct someone without humiliating that person, do it. If you can correct someone without crushing that person, do it. ஒருவரை இழிவுபடுத்தாமல் அவமானப்படுத்தாமல் என்னால் மாற்ற முடியும் என்றால் மாற்றுவோம். அநேக நேரத்தில் தண்டிப்பதாக நாம் பிறரை இழிவுபடுத்து அது நடக்குது. நிறைய நேரத்தில் நம்மளுடைய கிளாஸ்ல நடக்கும், திருச்சபையில நடக்குது. சில நேரத்தில் பாவசங்கீர்த்தனத்தில் சில நேரத்தில் குழந்தைகள் சொல்லும் பொழுது சில வார்த்தைகளை அவர்கள் மறப்பதே இல்லை. எங்க வீட்டில் எங்களுக்கு இதை சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு கெட்ட வார்த்தையில எங்களை திட்டாங்க. பெரியவங்க நினைச்சுக்கலாம், நான் திருத்துறதுக்காகத்தான் நான் அப்படி கோவப்பட்டேன். அநேக நேரத்தில் நாம் எதை செய்கிறோம் என்று நமக்கு தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் திருத்துகிறோம் என்ற பேரில் அங்கு அவமானத்தையும் வலிகளையும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பொது காலத்தின் 16வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்று மீண்டுமாக இறை ஆட்சியை பற்றி நம்மோடு பேசுகின்றார். வெவ்வேறு உவமைகளின் வழியாக இந்த இறை ஆட்சியை விளக்குகின்றார். இன்று நற்செய்தியில் ஆண்டவர் அவருடைய பொறுமையை பற்றி பேசுகின்றார். களைகள் மற்றும் கதிர் இந்த உவமை. இந்த உவமையில் வேலையாட்கள் நாங்கள் போய் களைகளை பிடுங்கி விடலாமா என்று கேட்கும் பொழுதும் உரிமையாளர் சொல்வார், வேண்டாம் பொறுங்கள் என்று. ஆண்டவருடைய இரக்கம் நாம் மாறுவதற்கான ஒரு அவகாசம். அவர் காலம் தாழ்த்துவதால் நம்முடைய குற்றங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது அல்ல. The mercy of God does not permit our wrongdoings. It is an opportunity for us to change. The patience of God is an opportunity for us to change. இறைவனுடைய பொறுமை நாம் மாறுவதற்கான ஒரு அவகாசம். பதிலாக அந்த பொறுமையை இறைவனுடைய தவறுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், தொடர்ந்து நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதற்கு அல்ல, மாறுவதற்கான ஒரு அவகாசம். ஆகையால் இறைவனுடைய பொறுமையை நாம் மாறுவதற்கான ஒரு அவகாசமாக எடுத்துக்கொள்வோம். இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் நம்முடைய தீய செயல்களை விட்டுவிடுமாறு கேட்கிறார். அந்த இறைவனுடைய குரல்களுக்கு செவி சாய்த்தவர்களாக இந்த திருபலியை நாம் கொண்டாடுவோம். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் உங்களிடம் நான் நான் பாவியை பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொள்கிறேன். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயரும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராயிருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். உம் மக்களை நம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கின்றீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர். என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேர் அன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கும் செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர். என் தலைவரே நீர் படைத்த மக்கள் இனத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். பல்லவி. ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர். என் தலைவரே நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியானின் மகனை காப்பாற்றும். பல்லவி. ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணையாய் நிற்கின்றார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காய் பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு
பாராய். தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விடும் பொழுது களைகளும் காணப்பட்டன. பணியாளர்களிடம் உரிமையாளரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர்? அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கி விடலாம். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்காக கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமைகளையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று நான் கூறுவேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இறை அரசை பற்றி மீண்டுமாக பேசுகிறார். இறை அரசு என்றால் என்ன? குழந்தைங்களுக்கு தெரியல. The kingdom of God. The kingdom of God. இன்று இறைவன் இறை அரசை பற்றி, kingdom of God, இதை பற்றி வெளிப்படுத்தும் பொழுது அவர் தன்னை பற்றி தான் வெளிப்படுத்துகிறார். அநேக நேரத்தில் நம்முடைய ஆலயத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், அந்த ஒரு எண்ணம் நம்மிடமிருந்து போய்விட வேண்டும். இறையாட்சி என்பது ஒரு இடம். இறையாட்சி என்பது ஒரு இடம் அல்ல. இறையாட்சி என்பது ஒரு நபர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இறையாட்சி. இறையாட்சி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியானால் இன்று ஆண்டவர் இறை ஆட்சியை நமக்கு விளக்குகின்றார், வெளிப்படுத்துகின்றார் என்றால் தன்னை வெளிப்படுத்துகின்றார். தன்னை பற்றி இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள இந்த உவமைகள் வழியாக நமக்கு கற்பிக்கின்றார். The Lord is teaching us as he reveals himself to us. தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தான் யார் என்பதை அவர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். இன்று 3 உவமைகளை ஆண்டவர் நம்முன் வைக்கிறார். 3 உவமைகள். ஃபாதர் படிச்சிருந்து ஒண்ணுதான், குறுகிய வாசகத்தில் ஒன்றுதான் இருக்கிறது, ஆனால் 3 உவமைகள் என்று. முதலாவது களை மற்றும் கதிர்கள். இரண்டாவது இறையாட்சி ஒரு கடுகை போல, சிறிய விதை போல இருக்கும். மூன்றாவதாக இறையாட்சியை புளிப்பு மாவுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். இந்த 3 உவமைகளையும் ஆண்டவரை பற்றி எதை சொல்கிறது? முதலாவதாக களை எது, கதிர் எது என்பது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். Only God knows what is weed and what is wheat.
அநேக நேரத்தில் எத்தனை முறை நாம் சொல்லியிருக்கிறோம், இல்ல நம்ம ஏமாந்துட்டோம். அநேக நேரத்தில் அது நடக்கிறது. நம் கண்ணுக்கு கதிர் போல் தெரிந்தாலும் அது களையாக இருக்க முடியும். களைகள் போல் தெரிந்தாலும் அது பயிராக இருக்க முடியும். ஆகையால் எது களை, எது கதிர், எது பயிர் என்பதை முடிவு செய்வது நாம் அல்ல, அது ஆண்டவருடைய முடிவு. ஆண்டவரால் மட்டும்தான் எது களை எது கதிர் என்பதை சரியாக பார்க்க முடியும். ஆகையால் தான் இன்றைய நற்செய்தியில் அந்த பணியாளர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் போய் களைகளை பிடுங்கி விடட்டுமா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வேண்டாம், நீங்கள் களைகளை பறிக்கும் பொழுது கதிர்களையும் பறித்து விடுவீர்கள், கோதுமைகளையும் பிடுங்கி விடுவீர்கள், வேண்டாம், உங்களுக்கு தெரியாது. அப்படியானால் களை எது கதிர் எது என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவரால் மட்டும்தான் ஒரு களையை கூட கதிராக மாற்ற முடியும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அருமையான வரி, only the grace of God can rewrite a life. ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான் ஒரு வாழ்க்கையை மீண்டுமாக எழுத முடியும், மாற்றி எழுத முடியும். இன்று நாம் சிலுவை சிலுவை என்று தைரியமாக பேசுகிறோமே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை யாரும் சொல்லக்கூட மாட்டார்கள். யாருன்னா தெரியாத எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா, ஐயோ அதை சொல்லாதம்மா அனுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, வாயில் அடிச்சுக்கோ, சொல்லாத, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அதை கேட்கறது கூட நம்மளுக்கு பாவம். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை தான் சிலுவை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதை ஆண்டவர் எப்படி மாற்றி எழுதினார்? மீட்பின் சின்னமாக ஆண்டவரால் மட்டும்தான், அவருடைய கிருபை மட்டும்தான் சாபத்தையும் வாழ்வாக மாற்றி அமைக்க முடியும், களைகளையும் கதிர்களாக மாற்ற முடியும். அவருக்கு மட்டும்தான் எது களை எது கதிர் என்று தெரியும். ஆகையால் தான் சொல்கிறார், நீங்கள் போகாதீர்கள், நான் சொல்கிறேன். காலத்தின் இறுதி நாளில், அறுவடை நாளில், அப்பொழுது கூட நீங்கள் போய் களையும் கதிரும் பறித்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன் எது களைகள் எது கதிர்கள். ஐ வில் டெல் யூ. நான் சொல்கிறேன், அப்பொழுது நீங்கள் போய் செய்யுங்கள். இன்று அநேக நேரத்தில் திருவிவிலியத்தில் நாம் களையாக பார்ப்பது கதிராக மாறி இருக்கிறது. புனித பவுலடிகளார் அவரை தொடக்க திருவை எப்படி பார்த்தது என்று சொன்னால், ஒரு கொடூரனாக. ஏனென்றால் கிறிஸ்தவர்களை பார்த்தால் கொன்று விட வேண்டும், அழித்து விட வேண்டும், இந்த நற்செய்தி எங்கும் பறைசாற்றப்படக்கூடாது. அதைவிட ஒரு பயங்கரமான களையை பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நபர் ஆண்டவர் எப்படி ஒரு அருமையான கதிராக பவுலடிகளாரை மாற்றுகிறார். அவருடைய கிருபை அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. The grace of God rewrote the life of Saint Paul. புனித அகஸ்தினார் அவருடைய வாழ்க்கை, களையை போல இருந்த வாழ்க்கையை ஆண்டவர் பயிரை போல மாற்றுகிறார், கதிராக மாற்றுகிறார். இன்னும் அநேகரை நாம் பார்க்கலாம். திருவிவிலியத்தில் ஆண்டவரை மறுதளித்த பொழுது அன்று பேதுரு எப்படி தெரிகிறார்? எவ்வளவு பெரிய துரோகி! இந்த 12 பேருக்குள்ளேயே தான் இவரும் இருந்திருக்கிறாரு. ஆண்டவர் டைம் கொடுக்கிறார் பேதுருவுக்கு 50 நாட்கள். 50வது நாள், அந்த பெந்தகோஸ்து நாளில் இந்த பேதுரு தான் சாட்சியாக நிற்கிறார், கதிராக நிற்கிறார். அவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையை மாற்றி எழுதியது என்று மக்களுக்கு சொல்கிறார். ஜக்கேயுஸாக இருக்கலாம், அந்த நல்ல கள்வனாக இருக்கலாம். நாம் பார்க்கும் பொழுது அன்றைய மக்களுக்கு அவர்கள் களைகள் தான். ஆனால் இறைவன் எப்படி மாற்றினார்? அதே நேரத்தில் களை போல இருந்தாலும், தொடக்கத்தில் களை போல இருந்தாலும் கதிர்களாக இறைவன் மாற்றி இருக்கிறார். அதே நேரத்தில் கதிர் போல இருந்தாலும் இறுதியில் அவர்கள் களைகளாக இருக்கிறார்கள் என்பதும் தெரிந்திருக்கிறது. யூதாஸ் இஸ்காரியோத், பழைய ஏற்பாட்டின் அரசன் சவுல், ஆண்டவர் அபிஷேகப்படுத்துகிறார், அவனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்வதை அந்த அரசன் கேட்பதில்லை.
ஆண்டவர் இதை செய்யாதே என்று சொல்கிறார். அவன் செய்கிறான். ஆண்டவர் அவனை வெறுத்து தள்ளுகிறார். நீ வேண்டாம். அதே போல இன்று முதல் வாசகம் நாம் எங்கிருந்து வாசித்தோம்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசித்தோம். சாலமோன் எப்பேற்பட்ட ஒரு அரசன், எப்பேற்பட்ட ஞானம் இறைவன் அவருக்கு கொடுத்தது. உன்னை போன்ற இந்த ஞானத்தை வேறு எவருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இன்று அந்த சாலமோன் சொல்கிறார் இந்த ஞான நூலில், உம்மை தவிர வேறு கடவுளே இல்லை, நீர் பொறுமைக்குரியவர். எப்பேற்பட்ட வார்த்தைகள்! எங்கு போனது சாலமோனுக்கு இந்த ஞானம் வேறு இறைவனை வணங்கும் பொழுது? இதே சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களில் வேறு கடவுளை வணங்கினாரே, உண்மையான கடவுளை தள்ளிவிட்டார். அந்த ஞானத்தை இழந்து விட்டார். தொடக்கத்தில் எல்லாம் நன்றாக இருந்தது. சாலமன் போல ஒரு அரசன் கிடையாது. அப்பேற்பட்ட ஞானம் ஆண்டவரே சொல்கிறார், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அப்பேற்பட்ட ஞானம் எங்கு போனது? அந்த ஒரு கதிர் களையாக மாறியதே. அந்த அரசன் களையாக மாறினானே. யூதாஸ் இஸ்காரியோத்து களையாக மாறினாரே. கடைசி வரை இன்னும் என்ன, யூதாஸ் போய் காட்டி கொடுக்க வேண்டும். அந்த இரவு யூதாஸை ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக? அவனுடைய பாதங்களை கழுவுவதற்காக. இப்பொழுதாவது அவனை தொட்டுவிட முடியுமா? அன்று இரவு அழைக்கிறார் ஆண்டவர். அன்று இரவுதான் யூதாஸ் காட்டி கொடுக்கிறார். அப்பொழுதும் ஆண்டவர் தள்ளிவிடவே இல்லை, யூதாசையும் அழைக்கிறார். களைகள் கதிர்களாக மாறும், கதிர்கள் களைகளாக மாறக்கூடும். இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகையால் தான் அவர் சொல்கிறார், அதை என்னிடம் விட்டு விடுங்கள், நான் சொல்கிறேன். தீர்ப்பு எனக்குரியது. அநேக நேரத்தில் நாம் எதை கதிர்கள் என்று பார்த்தோமோ அது களைகளாக நம்முடைய வாழ்க்கையில் மாறி இருக்கலாம். எதை களைகளாக பார்த்தோமோ அதுதான் நமக்கு கனி தரும் கதிர்களாக மாறி இருக்கும். அநேக நேரத்தில் நாம் தவித்திருக்கிறோம். நான் உன்னை கதிரை போல பார்த்தேனே. I was just admiring you like the wheat of my life. என்னுடைய வாழ்க்கையின் கதிர் பயிரை போல அதே களையாக மாறுவதை நாம் பார்த்திருக்கிறோம், ஏமாந்திருக்கிறோம். இன்று இறைவன் நம்மிடம் சொல்வது, அந்த ஞானம் எனக்குரியது. எது களை எது கதிர், அதனுடைய முடிவு இறைவனுக்குரியது, நமக்குரியது அல்ல, நமக்குரியது அல்ல. ஆகையால் தான் ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்வார், நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்பிடாதீர்கள். ஏனென்றால் நம்முடைய தீர்ப்பில் நீதி இருக்காது. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்மவர்களுக்கு என்றால் நம்முடைய தீர்ப்பு நிச்சயமாக வேறு மாதிரிதான் இருக்கும். அதே தவறுகளை வேறு ஒருவர் செய்யும் பொழுது நம்முடைய தீர்ப்பு வேறு மாதிரி தான் இருக்கும். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார், தீர்ப்பிடாதே, உன்னுடைய தீர்ப்பில் நீதி இருக்காது. நம்முடைய பிள்ளைகள் அதே தவறுகளை செய்யும் பொழுது பொறுத்துக் கொள்கிறோம் அல்லவா? அன்பு செய்கிறோமே தானே. அதுதான் ஆண்டவர், எல்லோருக்கும் இறைவனாக தந்தையாக இருப்பவர். ஆகையால் தான் சொல்கிறார், தீர்ப்பு எனக்குரியது. இன்று இறைவன் நமக்கு சொல்லும் ஒரு பெரிய பாடம் என்று சொன்னால், எது களை எது கதிர் என்பதை அறிந்திருப்பது இறைவன். அவருக்குத்தான் தெரியும், நமக்கு தெரியாது. அவருடைய கிருபை, அவருடைய அருள், அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றி எழுத முடியும். எழுதி இருக்கிறார் ஆண்டவர், அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி எழுதியிருக்கிறார். இன்று அதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த பணியாளர்களுக்கு ஆண்டவர் தரும் ஒரு செய்தி, நீங்கள் பணியாளர்கள், உரிமையாளர்கள் அல்ல. அனைவருக்கும் இதுதான் செய்தி. பெற்றோர்களாக இருக்கலாம், பங்கு சாமியாராக இருக்கலாம், ஆர்ச் பிஷப்பாக இருக்கலாம், பாப்பரசராக இருக்கலாம், நாம் பணியாளர்கள் தான். நாம் பணியாளர்கள் தான். என்னுடைய பிள்ளைங்க நான் என்னன்னா செய்வேன் கிடையாது, ஆண்டவருக்கு உரியவர்கள். உயிர் ஆண்டவருக்கு உரியது.
நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. we are the stewards, managers. இந்த பங்கு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எதை வேண்டாலும் நான் செய்யலாமா? நிச்சயமாக இல்லை. நமக்கு நாம் யார் என்பது தெரிய வேண்டும். நாம் அனைவரும், பெற்றோர்களும் சரி, இங்கு இருக்கும் அனைவர்களும் இறைவனுடைய பணியாளர்கள். நமக்கு ஆண்டவர் தரும் ஒரு செய்தி. இன்று இந்த வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் களைகளை பிடுங்கும் பொழுது கதிர்களையும் நீங்கள் பறித்து விடக்கூடும், ஆகையால் பொறுங்கள். அநேக நேரத்தில் நாம் ஒருவர் வாழ்க்கையை திருத்துகிறோம், மாற்றி அமைக்கிறோம் என்று சொல்லி நாமே அவர்களுக்கு கெடுதலாக மாறுவோம். எப்படி? அப்பனா நம்ம திருத்தவே கூடாதா? ஒருவரை அவமானத்திற்கு உள்ளாக்காமல் திருத்த முடிந்தால் திருத்தலாம். If you can correct someone without humiliating that person, do it. If you can correct someone without crushing that person, do it. ஒருவரை இழிவுபடுத்தாமல் அவமானப்படுத்தாமல் என்னால் மாற்ற முடியும் என்றால் மாற்றுவோம். அநேக நேரத்தில் தண்டிப்பதாக நாம் பிறரை இழிவுபடுத்துறோம். அது நடக்குது நிறைய நேரத்தில். நம்மளுடைய கிளாஸ்ல நடக்கும், திருச்சபையில நடக்குது. சில நேரத்தில் பாவ சங்கீதத்தில் சில நேரத்தில் குழந்தைகள் சொல்லும் பொழுது சில வார்த்தைகளை அவர்கள் மறப்பதே இல்லை. எங்க வீட்டில் எங்களுக்கு இதை சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு கெட்ட வார்த்தையில எங்களை திட்டாங்க. பெரியவன் நினைச்சுக்கலாம், நான் திருத்தறதுக்காகத்தான் நான் அப்படி கோவப்பட்டேன். அநேக நேரத்தில் நாம் எதை செய்கிறோம் என்று நமக்கு தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் திருத்துகிறோம் என்ற பேரில் அங்கு அவமானத்தையும் வலிகளையும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? பெரிய கேள்வி. உன்னை அவமானப்படுத்தாமல் என்னால் திருத்த முடியுமா? நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறார், திருத்து. உன்னை இழிவுபடுத்தாமல் திருத்த முடியுமா? திருத்து. அநேக நேரத்தில் திருத்துகிறேன் என்ற பெயரால் நாம் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம், அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரால் முடியும். வெபிச்சாரத்தில் சிக்கிய அந்த பெண்மணி, எப்படி அந்த பெண்மணியை திருத்தினார்? அங்க அவமானமே இல்லை, இழிவே இல்லை. அம்மா, யாரும் உனக்கு தீர்ப்பு சொல்லவில்லையா? எப்பேற்பட்ட வார்த்தைகள் அந்த பெண்மணிக்கு! அம்மா என்ற வார்த்தை. உனக்கு யாரும் தீர்ப்பு சொல்லவில்லையா? இல்லை, நானும் தீர்ப்பு சொல்ல மாட்டேன், போ, இனிமேல் பாவம் செய்யாதே. அங்கு திருத்துகிறார். அங்கு அந்த பெண்மணியுடைய மாண்பையும் காப்பாற்றுகிறார். ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். பேதுரு கூனி குறுகி இருக்கிறார். ஆண்டவரை நான் மறுதடித்து விட்டேன், ஏமாற்றி விட்டேன், துரோகி. இப்பொழுது நான் கூட இருக்கும் எல்லோரும் என்னை அப்படிதான் பார்க்கிறார்கள். ஆண்டவர் இப்பொழுது பேதுருவை திருத்த வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும். அவருடைய அருள் அந்த வாழ்க்கையை மீண்டுமாக திருப்பி எழுத வேண்டும், மாற்றி எழுத வேண்டும். உயிர்த்தெழுத ஆண்டவர் பேதுருவை பார்க்கிறார். முதல் கேள்வி, பேதுருவே, என்னை அன்பு செய்கிறாயா? மற்றவங்களுக்கெல்லாம் ஷாக்கு. இவரு ராயப்பரை திட்டுவாருன்னு பார்த்தாக்கா இவ்வளோ அன்பா பேசின்கிறாரு, இவ்வளோ அன்பா பேசின்கிறாரு. நீ என்ன அன்பு செய்யறியா? பேதுரு சொல்றார், ஆமா ஆண்டவரே. மீண்டுமாக எல்லாருக்கும் ஷாக். நம்ம நினைச்சோம் இவரு கண்டிப்பா இவரை இழிவுபடுத்துவாரு பேதுருவை. எப்படியாவது பேதுருவை திருத்தும் பொழுது ஆண்டவர் அவரை கீழே போட்டு விடுவார். போடவே இல்லை, உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறை அவர் ஆம் 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 என்று சொல்லும் பொழுதும் பேதுரு உயர்ந்து கொண்டே இருக்கிறார். அதுதான் இறைவன். நம்மால் அப்படி ஒருவரை திருத்த முடியுமா? திருத்தலாம். இல்லை என்றால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நேரத்திற்காக பொறுமையாக இரு. வெயிட் ஃபார் மை டைம். பறிக்க வேண்டுமா, எரிக்க வேண்டுமா, களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டுமா, நான் முடிவு செய்கிறேன். அது இறைவனுக்குரிய முடிவு, நமக்குரிய முடிவு. இவர்கள் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்பதை முடிவு எடுப்பது இறைவன் தான், நாம் அல்ல. அதைதான் ஆண்டவர் இன்று இந்த ஊமைகளின் வழியாக நமக்கு சொல்கிறார். இன்று இறைவனுக்கு நாம் செவி சாய்ப்போம். இரண்டாவதாக அவர் தரும் அந்த ஊமை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன், நேரமில்லை. கடுகு விதையை போல இறையாட்சி இருக்கும். அப்படியானால் இறைவன் தன்னை பற்றி எதை விளக்குகிறார்? இறைவனை நாம் பெற்றுக்கொண்டால் அப்படியே இருக்க முடியாது. அப்படியே இருந்தால் அது இறையாட்சி அல்ல. நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா விதத்திலும். எவ்ரி டே, இன் எவ்ரி வே, ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர்.
உங்களையே நீங்கள் பார்க்கும் பொழுது, என்னையே நான் பார்க்கும் பொழுது சந்தோஷமாகணும். நான் வளர்ந்து நிற்கிறேன், எல்லா விஷயத்திலும் நான் மாறி இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் யாருமே நாளைக்கு அந்தோனியார் மாதிரி, மதர் தெரேசா மாதிரி ஆக முடியாது. ஆனா என்ன பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் ஆகுதா? am I happy with myself? என்னையே நான் பார்க்கும் பொழுது, ஆமா நான் மாறி இருக்கிறேன், வளர்ந்து நிற்கிறேன். எவ்ரி டே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். அதுதான் கிங்டம் ஆஃப் காட். that is kingdom of God. I am growing every day. The kingdom of God cannot remain just like that. இந்த பெண்மணியை பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு பெரிய மரம், மரம் அல்ல ஆலமரம். எத்தனை பேருக்கு தஞ்சம் அந்த மரத்தில். ஆண்டவர் என்று அதை தான் இந்த கடுகு விதை நிலத்தில் விழும் பொழுது அது ஒரு பெரிய மரமாக மாறுகிறது. வானத்து பறவைகள் வந்து அங்கு கூடு கட்டுகிறது, நிழலை தேடுகிறார். எத்தனை பேருக்கு நிழலாக இருந்தார், எத்தனை பேருக்கு கூடாக இருந்தார். அதுதான் இறையாட்சி. இறையாட்சி நம்மில் இருக்கும் பொழுது நாம் அப்படியே இருக்க மாட்டோம், இது போதும் அப்படி இருக்காது. வளர்ந்துனே இருப்போம், வளர்வோம், எல்லா விதத்திலையும் வளர்வோம். அதுதான் இறையாட்சி. அப்போஸ்தலர்கள் போதும் என்று அமர்ந்திருந்தால் இன்று இறையாட்சி நற்செய்தி இங்கு வந்திருக்காது. எருசலேம்ல மாத்திரம் நாங்க நற்செய்தி சொல்றோம், யூதர்களுக்கு மாத்திரம் நாங்க நற்செய்தி சொல்ற கிடையாது. உலகத்தின் எல்லை எங்கும் போவோம். போதும் அவங்க நிறுத்தவே இல்லை. உயிர் போகும்போது கூட போதுன்ற அந்த நினைவு அப்போஸ்தலர்களுக்கு இருக்கவே இல்லை. நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம், வளர்ந்து கொண்டே இருப்போம், பறைசாற்றிக் கொண்டே இருப்போம். இறையாட்சி அதுதான், வளர்ந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மில் இருக்கும் பொழுது நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். எப்பொழுது நான் வளரவில்லை என்று எனக்கு புரிகிறதோ அப்பொழுது என்னில் இறைவன் இருக்கிறாரா என்ற கேள்வியை கேட்க வேண்டும். எல்லா இடத்துலையும் when you are not doing well in your studies, when you are not growing in life, then somewhere you are walking away from Jesus. ஆண்டவர் என்னில் இருக்கும் பொழுது நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன், உழைத்து கொண்டே இருப்பேன். வளரவில்லை ஃபாதர், யாரும் வளர்ச்சியே இல்லை அப்படின்னா ஆண்டவர் இருக்கிறாரான்னு கேட்கணும். வளர்ச்சியே இல்லைன்னா ஆண்டவர் இருக்கிறாரா? முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை முறை வீழ்ந்தார் ஆண்டவர் சிலுவை பாதையில்? எழுந்து நடந்து கொண்டே இருந்தார். இல்ல ஃபாதர், செய்யும் போதெல்லாம் தோத்துறோம், பரவாயில்ல பரவாயில்ல. இன்று அதைதான் இரண்டாவது ஊமையில் ஆண்டவர் விளக்குகிறார். மூன்றாவது ஊமை இன்னும் அழகானது, புளிப்பு மாவு. இந்த இரண்டு ஊமைகளும் நம்முடைய கண்களுக்கு தெரியும். கோதுமை நம்முடைய கண்ணுக்கு தெரியும், களை நம்முடைய கண்ணுக்கு தெரியும், கடுகு விதை நம்முடைய கண்ணுக்கு தெரியும். ஆனால் புளிப்பு யாருடைய கண்ணுக்காவது தெரியுமா? புளிப்பு கண்ணுக்கு தெரியாது. அப்படியானால் இறைவன் தன்னை பற்றி எதை விளக்குகின்றார்? நான் சொன்னேன், இறையாட்சியை பற்றி அவர் விளக்கும் பொழுது, பறைசாற்றும் பொழுது தன்னை பற்றி அவர் பறைசாற்றுகின்றார். இப்பொழுது அதை புளிப்பு மாவுக்கு ஒப்பிடுகிறேன் என்று சொல்கிறார். புளிப்பு நம்முடைய கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வேலை பார்த்து கொண்டே இருக்கும். Yeast, we cannot see it, but it will transform. எப்பொழுது நாம் இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடலாம் என்றால், உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, விண்ணேற்படைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்களால் சீடர்களால் பார்க்க முடியவில்லை, ஆனால் அவருடைய ஆற்றல் மாற்றிக்கொண்டே இருந்தது, உலகத்தை சீரமைத்துக் கொண்டே இருந்தது. அதுதான் உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை பார்க்க முடியாது. இப்பொழுது நம்முடைய கண்களால் இறைவனை பார்க்க முடியுமா என்றால் இல்லை. அவருடைய அருள் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த புளிப்பு மாவை போல புளியை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் கலந்தவுடன் அது தன்னுடைய வேலையை காட்டும், அனைத்தையும் மாற்றிவிடும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உயிர் தெழுந்த ஆண்டவரை சீடர்களால் பார்க்க முடியவில்லை. அதற்கு பின் அவர் விண்ணகம் சென்றார். ஆனால் அவருடைய ஆற்றல், அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆற்றல் உங்களோடு இருக்கும், உலகம் முடியும் நாள் வரை நான் உங்களோடு இருப்பேன். அதுதான் ஆண்டவருடைய ஆற்றல். என்னுடைய ஆற்றல் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். இன்று இந்த மூன்று உவமைகள் ஆண்டவர் யார் என்பதை தான் நமக்கு விளக்குகிறது. கதிர் எது, களை எது, இறைவன் முடிவு செய்வார். நாம் பணியாளர்கள் மட்டும்தான். ஒருவரை திருத்துகிறேன் என்ற பேரில் நாமே அவர்களுக்கு நோகடிக்க கூடாது. அவர்களுடைய கௌரவத்தை, மாண்பை குறைத்து விடக்கூடாது.
மூன்றாவதாக, இறைவன் நம்முடைய பார்வைகளில் அகப்படவில்லை என்றாலும் அவருடைய ஆற்றல் செயலாற்றிக் கொண்டே இருக்கும். தொடர்ந்து இந்த இறைவன் இறையாட்சி நம்மில் வளரட்டும். உம்முடைய ஆட்சி வருகை என்று சொன்னார். ஒவ்வொரு முறையும் உம்முடைய ஆட்சி வருகை என்று நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் வாரும் என்று தான் ஜெபிக்கிறோம். அதுதான் சரியான ஜெபம். உம்முடைய ஆட்சி வருகை என்று சொல்லும் பொழுது அவர் வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அவர் நம்மில் வளரவும் நாம் கனி தருவர்களாக மாறவும் தொடர்ந்து ஜெபிப்போம். சார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மை முழுமையாக அறிந்திருக்கும் இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடம் எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் திட்டப்படி வழிநடத்தி செல்லும் திருத்தந்தை லியோ, எம் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் இறை நம்பிக்கைக்கு எதிரான பரப்புரைகளை கண்டு தளராமல் மன உறுதியுடன் இறைமக்களுக்கு பணியாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டு தலைவர்கள் ஜாதி மத பேதமின்றி சமத்துவ சமுதாயம் உருவாக உழைக்கவும் தன்னலமின்றி தியாக உள்ளம் கொண்டு வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் மற்றவர்கள் வாழ்வில் களைகளாக இல்லாமல் பயிர்களாக வளர்ந்து பயன் தருவர்களாக இருக்க வேண்டிய அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் இளைஞர் இளம்பெண்கள் உலக ஆசைகளை கண்டு மயங்கி விடாமல் நீர் கொடுத்த திறமைகளை நல்முறையில் பயன்படுத்தி நல்வழியில் தங்கள் பாதைகளை அமைத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். உலகில் அமைதி நிலவிட ஜெபிப்போம். நம்முடைய பங்கில் நடந்து கொண்டிருக்கும் இந்த புதுப்பிக்கும் பணி ஆண்டவருடைய ஆசிரால் சிறப்பாக நடைபெறவும் நாம் அனைவரும் முழு மனதுடன் ஒத்துழைக்கவும் ஜெபிப்போம். யாரெல்லாம் நம்முடைய ஜெபங்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் எங்களை முழுமையாக புரிந்திருக்கிறீர். களை எது கதிர் எது என்பது உமக்கு தெரியும். களைகளை கூட கதிர்களால் உம்மால் மாற்ற முடியும். உம்முடைய இரக்கம் தொடர்ந்து எங்களை மாற்றி அமைத்து கொண்டே இருப்பதாக. புளிப்பு மாவை போல உம்முடைய பிரசன்னம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அதனுடைய ஆற்றல் அனைத்தையும் மாற்றிக்கொண்டே இருப்பது போல என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய பிரசன்னம் மாற்றிக்கொண்டே இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.